வெல்கம் டு தாட்ஸ் Cookhouse. நட்சத்திரத்தை வானத்தில் பார்த்துருப்பீங்க, கிறிஸ்மஸ் சீசனில் வீட்டு வாசலில் பார்த்துருப்பீங்க, வீட்டில் செய்யக்கூடிய குடியில் கூட பார்த்துருப்பீங்க. இதே நட்சத்திரத்தை நம்ம டைனிங்கில், நம்ம பிளேட்டில் ஃபுட்டாக, ஸ்டார் பிரெட்டாக பார்த்துருக்கீங்களா? சூப்பரான டெலிஷியஸான ஸ்வீட்டான ஸ்டார் பிரெட் ரெசிபி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 280 கிராம்ஸ் அளவுக்கு மைதா மாவை எடுத்திருக்கேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்திக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 200 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்திக்கலாங்க. இந்த தயிர் ஹோம்மேட் தான், நீங்கள் கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். திக் கர்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலான ஹோம்மேட் கர்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மாய்ஸ்சரோடு இருக்கட்டும், ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம். இது கூடவே 80 கிராம்ஸ் அளவுக்கு சால்டட் பட்டரை உருக்கி மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மிக்சரோடு சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் அதுக்கப்புறமா தயிர், இந்த ரெண்டோட ஈரத்துலேயே இந்த மாவு வந்து நம்ம பிசைஞ்சுக்கணும். தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. கொஞ்சம் நல்லா லூஸாகவே இருக்கும் இந்த மாவு. இப்போ ஒரு நீடிங் மேட் மேலே கொஞ்சமாக மாவு போட்டுட்டு வரமாவு நல்லா தூவிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ண இந்த டோவை வச்சு ஸ்ட்ரெச் ஃபோல்டு, இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஃபோல்டு இந்த மாதிரி பண்ணி நீங்கள் இந்த மாவை கண்டிப்பாக 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து பிசையணும். இதே மாதிரி பிசைஞ்சிங்கன்னா நல்ல ஒரு க்ளூட்டன் ஃபார்மேஷன் கிடைக்கும், நம்ம ப்ரெட்டுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் வந்து பிசையணும். சும்மா வந்து கையில் போட்டு பிசையக்கூடாது. இந்த மெத்தடில் நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டான ஒரு டோ நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு. நல்ல மாய்ஸ்சர் கண்டென்ட்டோடு இருக்குது. பட்டர் நிறையா சேர்த்திருக்கோம் இல்லைங்களா? இப்போது இந்த டோவை, நல்ல சாஃப்டான இந்த டோவை வந்து நம்ம ப்ரூஃபிங்காக வைக்க போகிறோம். இந்த டோ பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்ட் எதுவுமே சேர்த்தலை. இந்த பிரெட் டோவில் ஈஸ்ட் சேர்த்தாததுனால இந்த டோ வந்து நம்ம ப்ரூஃபிங்க்கு வச்சதுக்கப்புறமா டபுள் த சைஸ் எல்லாம் வராதுங்க. பட் இது பேக்கிங் டைமில் நல்லா சாஃப்டான ப்ரெட்டாக ரெடி ஆகும். இப்போ இந்த பவுலில் ஆயில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ரெடி பண்ண டோவை இதில் வச்சிடலாம். இதை மூடி போட்டுட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு 30 மினிட்ஸ்க்கு ப்ரூஃபிங்க்கு வச்சுக்கலாம். இது வந்து நார்மலான ஒரு டெம்பரேச்சருக்கு. இப்போ நீங்கள் கூலிங் கிளைமேட்டில் இருந்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு கூட நீங்கள் வைக்கலாம். கொஞ்சம் நேரம் இது ப்ரூஃப் ஆகட்டும். இதுக்கான ஃபில்லிங் எல்லாமே என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இந்த ப்ரெட்டில் நீங்கள் விருப்பப்பட்ட ஃபில்லிங்கை வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். காரமான ஃபில்லிங்காக, நான்வெஜ் ஃபில்லிங் எது வேணும்னாலும். இன்றைக்கி நான் வந்து வால்நட்ஸ் அண்ட் ஸ்வீட்டான ப்ரௌன் சுகர் சேர்த்து ஃபில்லிங் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்குன்னு இந்த வால்நட்ஸ் அக்ரோட் இருக்கு இல்லைங்களா, இது எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. மிக்சியில் பவுடரும் பண்ண வேண்டாம், பெரிய பெரிய பீசஸாகவும் வைக்க வேண்டாம், ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை தூள் இருக்கு இல்லைங்களா, அது எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்து வச்சுக்கலாம். இது ஒரு ஃபில்லிங். அப்புறம் இந்த வால்நட்ஸ் வந்து ஒரு லேயர் ஆஃப் ஃபில்லிங். இது 2 தான் நம்ம ஃபில்லிங்க்கு இன்றைக்கி சிம்பிளாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் ப்ரெட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 30 மினிட்ஸ்க்கு ப்ரூஃபிங்க்கு வச்சாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே ப்ரெட்டோ பாருங்கள், உப்பி டபுள் த சைஸ்லாம் வரல. ஈஸ்ட் சேர்த்தணுன்னா தான் அந்த மாதிரி வரும். நம்ம வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ இந்த ப்ரெட்டோவை நம்ம ரஃப்பாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக நம்ம வந்து 3 போர்ஷன்ஸாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இருந்தால் போதும், ரொம்ப மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க. இதை நல்லா உருட்டி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அகைன் வந்து கொஞ்சம் மாவை வந்து தூவிக்கலாம், வர மாவு. இதில் வந்து ஒரு ப்ரெட்டோ நம்ம 3 போர்ஷனாக பிரிச்சோம் இல்லையா, அதுலேருந்து ஒன்றை எடுத்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்ன சப்பாத்தி மாதிரியும் தேய்க்கக்கூடாது, அதுக்குன்னு திக்காகவும் தேய்க்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த திக்னஸோடு தேய்ச்சிட்டு எந்த ட்ரேயில் நம்ம பேக் பண்ணுறோமோ அதில் கொஞ்சம் பட்டர் தடவிட்டு அதில் டைரெக்டாக நம்ம வந்து இந்த ரோல் பண்ண இந்த ஒரு டோவை நம்ம ப்ளேஸ் பண்ணிடணும். நம்ம மறுபடியும் கை மாற்றணுன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஷேப் மாறிடும். ஸோ எதில் பேக் பண்ணுறோமோ அதில் வச்சிடலாம். அது மேலே மறுபடியும் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே பட்டர் தடவிக்கலாம். இது மேலே நாட்டு சர்க்கரையும் பட்டைத்தூளும் சேர்த்துனா அந்த மிக்சராக பாதியாக பிரிச்சுட்டு அதை வந்து பாதியை தூவிட்டு, அது மேலே கொஞ்சம் வால்நட்ஸையும் பாதியாக பிரிச்சுட்டு அகெயின் அதையும் மேலே தூவிட்டு இன்னொரு ப்ரெட்டை இதே மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு, அதே திக்னஸ்க்கு தேய்ச்சி எடுத்துகிட்டு இது மேலே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். கொஞ்சம் இந்த மாதிரி சைஸ் பத்தலைன்னா நம்ம இப்படி கொஞ்சம் இழுத்து விட்டோன்னா அது அப்படியே ஸ்ட்ரெச் ஆகும். நம்ம ஈக்குவல் ஆக்கிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம இதே ப்ராசஸை மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும்.
அகெயின் பட்டர் யூஸ் பண்ணி இது மேலே வந்து நம்ம தடவணும். பார்த்திங்கன்னா இந்த பட்டர் வந்து அன்சால்டட் பட்டர் தான். டோ மிக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறோம். மீதி பாதி உள்ள இந்த நாட்டு சர்க்கரை தூளும் இந்த வால்நட்ஸையும் தூவியாச்சு. இப்போ இது மேலே ஃபைனலாக 3rd லேயர் வந்து நம்ம தேய்ச்சி மேலே வந்து கவர் பண்ணிடலாம். நல்லா விரல்களால் அழுத்தி ஓரங்களை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா சீல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி சீல் ஆனதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வந்து வெளியில் வராதுங்க. சென்டரில் இதுக்காக ஒரு ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு தேவை. ஒரு சின்ன கப்பு இல்லை ஒரு டம்ளர் இல்லைன்னா இந்த மாதிரி கட்டர்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. நம்ம வச்சு கட் பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட்டு மேலே வைக்கிறோம். ஸோ அழுத்தம் கொடுக்காம வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பான ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. எடுத்து கரெக்டாக இதை வந்து கட் பண்ணுங்கள். அந்த ரவுண்டை சென்டரில் வச்சோம் இல்லைங்களா, அதை மட்டும் விட்டுட்டு அதை தாண்டி வந்து கட் பண்ண ஆரம்பிக்கணும். கட் பண்ணும்போது கவனமாக கத்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி விட்டு கட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அப்படியே ஸ்ட்ரெச் ஆகிடும், அப்புறம் ஷேப் மாறிடும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ வால்நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்திருக்கோம் இல்லையா ஃபில்லிங்கில், இது சின்னதாக இருக்கிறனால நம்மளுக்கு இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருது. இதனால தான் நான் சொன்னேன் பெரிய சைஸில் வால்நட்ஸ் கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பெருசாக இருந்ததுன்னா இன்கேஸ் கட் பண்ணும்போது அது நடுவில் வந்தது அப்படின்னு வைங்களேன், ஸோ ஷேப்பே கூட மாறிடும், இல்லை டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்து ஈக்குவலாக 4 பார்ட்ஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அகெயின் வந்து இப்போது ஒவ்வொரு பார்ட்டையுமே நடுவில் ஒரு பார்ட்டாக கட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து 8 பார்ட்ஸ் கிடைக்கும். அகெயின் அதுக்கப்புறமா அதில் நடுவில் கட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக டோட்டலாக 16 போர்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ப்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்கிறத நம்ம ஜஸ்ட்டு தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இது கவனமாக பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. ஒரு பார்ட்டை எடுத்து இந்த மாதிரி கிளாக் வைஸில் 2 ட்விஸ்ட்டு கொடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க. ரொம்ப இழுக்கக்கூடாது. அகெயின் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்ட்டை எடுத்து ஆன்டி கிளாக் வைஸில், அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் சேம் 2 ட்விஸ்ட்டு கொடுங்க. இந்த மாதிரி ரெண்டுமே ரெடி ஆயிடும். ரெண்டுமே பாருங்கள் ரொம்ப நல்லா அழகாக வந்து அப்படியே வந்து செட் ஆகி வந்திருக்கு. கொஞ்சமாக தண்ணியில் விரலை டிப் பண்ணிவிட்டு இந்த ரெண்டோட இந்த எண்டை வந்து இந்த மாதிரி சீல் பண்ணி விட்டுருங்க. இது மைதா மாவு தான் இல்லைங்களா, ஸோ நல்லாவே சீல் ஆகிக்கும். இதை நீங்கள் ப்ராப்பராக சீல் பண்ணலைன்னா பேக் பண்ணும்போது இது ஓப்பன் ஆயிடும், ஸ்டாரோட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வராது. ஸோ இது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். அகெயின் இன்னொன்று நான் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன் சைடு வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ட்விஸ்ட் பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற ஒரு போர்ஷனை ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ட்விஸ்ட் பண்ணணும். ஒரு பின்னல் மாதிரி வருது. அகெயின் தண்ணியை தொட்டு இதை நம்ம வந்து இந்த மாதிரி சீல் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த ப்ரெட்டோட டோ. ஸோ பார்த்து இழுக்காமல் ஸ்ட்ரெச் பண்ணாமல் நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணுங்கள். லைட் ஹேண்ட்ஸோடவே பண்ணுங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்லிங்கோட கலர் வந்து அதுக்கு ஒரு பார்டர் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது இல்லைங்களா. இப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த கட்டரை நான் எடுத்துடுறேன். ஜஸ்ட்டு லைட்டாக டேப் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், இது வந்து பேக்கிங்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் ப்ரூஃபிங்கில் இந்த ப்ரெட்டுக்கு கிடையாது. டாப்பில் நம்ம கொஞ்சமாக மில்க் வாஷ் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு கோல்டன் கலரில் பேக் ஆகிறதுக்காக. இப்போ ஓவனில் நான் சென்டர் ரேக்கில் வச்சுருக்கேன். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 200 டிகிரிஸ்க்கு வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து இந்த ப்ரெட்டுக்காக ஓவனை ப்ரீஹீட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதை வைக்கணும். அகெயின் வந்து பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 20 to 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கலாம். சூப்பரான நம்மளோட ஸ்டார் ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஓவன்லேருந்து எடுத்த உடனே மறக்காமல் மேலே நல்லா பட்டர் தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு அது மேலே நல்ல ஒரு கிளாத்தை கவர் பண்ணி 20 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. சூடாக இருக்கும்போது கொஞ்சம் ஹார்டனாக இருக்கும், பட்டர் தடவுறதுனால நல்லா சாஃப்ட் ஆகிரும். அவ்வளோதான், சூப்பராக. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரெட் ரெடி, நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிக்க ஃபில்லிங் லைட்டாக ஸ்வீட்னஸோடு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஃபில்லிங் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே எங்களை இன்ஸ்டா பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு சாக்லேட் சிரப் கூட டிப் பண்ணி சாப்பிடும்போது இந்த ப்ரெட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா, சூப்பராக இருக்குங்களாம்மா. ரொம்ப சாஃப்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரோட நம்ம வந்து பட்டைத்தூளெல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லையா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் சீசனை இந்த ப்ரெட்டோட கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.